அந்த சூட்கேஸை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நான்சி, உன்னோட சூட்கேஸை ஃபர்ஸ்டா எடுத்து வை. ஐயோ, நான் வெயிட் போட்டு பார்க்காமயே வந்துட்டேனே, எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்னம்மா இது, வெறும் 43 கிலோ தான் இருக்கு. 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கியா? சார், நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டுக்குவேன் சார். இருக்கு சார். நெக்ஸ்ட் ரோஸ். ரோஸ், என்னம்மா சூட்கேஸ் ரொம்ப பெருசா இருக்கு, எடுத்து வைங்க பார்க்கலாம். சார், எவ்வளோ சார் வருது? மேம், வெறும் 44 கேஜிஸ் தான் வருது. உன்னோட சூட்கேஸு ஓகே தாம்மா. சூட்கேஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல போய் உட்காருங்க போங்க. நெக்ஸ்ட் சிண்டு. சிண்டு, என்ன சூட்கேஸ் உன்னோடது இவ்வளோ பெருசா இருக்கு? உள்ள நிறைய திங்ஸ் வச்சிருக்கியா சிண்டு? சார், நான் 10 நாளைக்கு தேவையானது வச்சிருக்கேன் சார். மேம், 127 கிலோ இருக்கு மேம். என்ன சிண்டு, 27 கிலோ எக்ஸ்ட்ராவா வச்சிருக்க, எடுத்து இங்கே வச்சுட்டு வந்துடுறியா? சார், எங்க அண்ணா பண்டி பப்ளுவோட சூட்கேஸ் எல்லாம் 40 கிலோ தான் சார் இருக்கு. அவங்களோட திங்ஸும் கொஞ்சம் என்னோட சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க சார். அதனால தான் சார் 3யும் சேர்த்தி பாருங்க, கம்மியா தான் வரும். சார், இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சார். சூட்கேஸை கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அப்பாடா, நல்ல வேலை பண்டி அண்ணா பேரை சொல்லி நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். மேம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க ரூல்ஸை சொன்னீங்களா இல்லையா மேடம்? அங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் 2 சூட்கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க மேம். ஒவ்வொன்றும் பார்க்கறக்கு 200-300 கிலோ வரும் போல இருக்கு. சார், நாங்க 10 டேஸ் இருக்கறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். எப்படி சார் இதை விட கம்மியா எடுத்துட்டு வர முடியும்? சரி இருங்க, முதல்ல எடுத்து வச்சு பார்க்கலாம். 100 கிலோக்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மேம், இங்க பாத்தீங்களா, இந்த ஒரு சூட்கேஸ் மட்டும் 138 கிலோ வருது மேம். என்னம்மா ஐஷு இது? ஒரு சூட்கேஸே 38 கிலோ அதிகமா இருக்கே. சார், அந்த சூட்கேஸை கீழே வச்சுட்டு அந்த சூட்கேஸ் இன்னொரு சூட்கேஸ் எடுத்து வைங்க. ஒருவேளை அது கம்மியா இருந்துச்சுன்னா அலோ பண்ணிடலாம். அட நீங்க வேற மேம், அதை விட இது டபுள் மடங்கு வெயிட் இருக்க மாதிரி இருக்கு. மேம் பாத்தீங்களா, 200 கிலோ இருக்கு மேம். ஐஷு, பேசாம இந்த சூட்கேஸை ஸ்கூல்லயே வச்சுட்டு வந்துருமா. இதுக்கெல்லாம் நம்ம பஸ்ல இடமே இல்ல, ஓவர் வெயிட்டுமா. டே சிண்டு, இப்படியே எவ்வளவு நேரம்டா உட்காந்துட்டு இருக்கிறது? நம்ம போய் நம்ம ஸ்கூல் பஸ் சூப்பரா அதுக்குள்ள டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். நான்சி, ரோஸ், வாங்க சீக்கிரமா போலாம். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டி கேட்டேன். ஏதோ ஸ்கூல் பஸ் டெக்கரேட் பண்றதா பேசிட்டு இருந்தீங்க. வாடா, உன் பேரு தானே கார்த்தி. நாங்க எல்லாரும் சேர்ந்து வருஷம் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் டெக்கரேட் பண்ணுவோம். பாக்கறதுக்கு இதெல்லாம் லைட்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்கூல் பஸ் எப்படி டெக்கரேட் பண்ணுவீங்க? ஏ கார்த்தி, இங்க பாத்தியா? இதுதான் எல்இடி லைட்ஸ். டூர் பஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான் பண்டி. ஐயோ பண்டி, நம்ம வெறும் லைட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். பேட்டரி ஸ்விட்ச் எல்லாம் இல்லையே பண்டி. ஏ நான்சி, அதெல்லாம் நான் வாங்கி வைக்காம இருப்பேனா? இங்க பாரு, ஒவ்வொரு லைட்டுக்கும் தனியா பயங்கர பவர்ஃபுல்லா பேட்டரி வாங்கி வச்சிருக்கேன். பேட்டரி வாங்கி வச்சா மட்டும் லைட் எரிஞ்சிருமா? இதுக்கு ஸ்விட்ச் வேணும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் மாற்றக்கு எலக்ட்ரீஷியன் வரணும். ஏ கார்த்தி, உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது. எங்க அண்ணா எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் சூப்பரா பாப்பாரு. டே சிண்டு, நமக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுடா. அவன் கூட ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நான்சி, இங்க பாத்தியா, நீ கேட்ட மாதிரி ஸ்விட்ச் இருக்கு, ஒயர்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்க. நான்சி, இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு எல்இடி லைட்டையும் ஒவ்வொரு பேட்டரியோடையும் ஒவ்வொரு ஸ்விட்சோடையும் கனெக்ட் பண்ணோம்னா சூப்பரா இந்த எல்இடி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். வண்டி என்ன ஒண்ணு பண்ணி காமிங்கண்ணா, அப்ப தானே புரியும். இவ்வளவு லைட்ஸ் இருக்கு, சீக்கிரமா பண்ணிட முடியுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு சாம்பிள் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இங்க பாத்தீங்களா, இந்த லைட்டோட ஒரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணனும். இன்னொரு ஒயரை எடுத்து பேட்டரியில கனெக்ட் பண்ணனும். என்ன பண்டி, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் போட்டா எரியுமா? எங்க ஸ்விட்ச் போட்டு காமி பார்க்கலாம். நான் தான் சொன்னேன் இல்ல நான்சி, நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன்னு. இப்ப ஸ்விட்சை போட்டு காமிக்கிறேன். தெரியுதா லைட் எரியறது? பிங்க் கலர் இல்ல, ரெட் கலரும் பர்பிள் கலரும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, உண்மையாவே ஸ்விட்ச் போட்டா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பிரைட்னஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு பண்டி. பகல்ல பார்த்தா வெளிச்சம் கம்மியா தான் தெரியும் நான்சி. நம்ம நைட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோ, சூப்பரா தெரியும். ஓகே கைஸ், நீங்க சொன்னதை வச்சு நான் கூட இந்த லைட், ஸ்விட்ச், பேட்டரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேணா ஆன் பண்ணி பாருங்க. வண்டி அண்ணா, என்னண்ணா இவன் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டான்? அட ஆமா அண்ணா, என்னண்ணா இது? இந்த லைட்டு உங்க லைட்டு மாதிரியும் சூப்பரா எரியுதுண்ணா. இல்லையே, இதே மாதிரி ஆளுக்கு ஒரு லைட்டா கனெக்ட் பண்ணுங்க. பண்டி இது ஏதோ சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கு. நான் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, இந்த ரெட் கலர் குட்டி எல்இடி லைட்டா பேட்டரியோடையும் ஸ்விட்சோடையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். வண்டி அண்ணா, நான் கூட நீங்க பண்றதை பார்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா. இங்க பாருங்க, எப்படி சூப்பரா எரியுது இல்ல அண்ணா. நீங்க மேல போய் கனெக்ட் பண்ணுங்கண்ணா, நாங்க மீதி லைட்டையும் இங்க ரெடி பண்ணி வச்சிடறோம். பண்டி, நான் ராகுல் கார்த்திக் 3 பேரும் சேர்ந்து மீதி லைட்ஸையும் கனெக்ட் பண்ணிரோம். நீ மேல போய் ஒட்ட ஆரம்பிச்சிடு. வண்டி அண்ணா, இதை எப்படி நான் ஒட்டுறது? பின்னாடி ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஒட்டுறக்கு? ஆமாண்டா சிண்டோ, இந்த லைட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்தோம்னா நம்ம எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம். ஆக்சுவலி இதை என் ரூம் டெக்கரேட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். இப்ப பஸ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான். இந்த பேட்டரி, ஸ்விட்ச் இது எல்லாத்தையும் தூக்கி பஸ் மேல போட்டுற வேண்டியதுதான். அண்ணா சூப்பர்ண்ணா, நான் கூட ஒன்னு ஒட்டி பாக்குறேன்னா. இந்த மல்டி கலர் பக்கத்துல இந்த ரெட் கலர் ஒட்டிட்டேன். நான்சி, அடுத்த லைட் எல்லாத்தையும் கீழேயே டெஸ்ட் பண்ணி கொடுங்க. மேல வந்து ஏதாவது ரிப்பேர்னா சரி பண்ண முடியாது. பாத்துக்கோ பண்டி, இந்த எல்லோ கலர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். நல்லா எரியுது. நீ சொன்ன மாதிரி இருட்டுல பார்த்தா நல்லா பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நான்சி, ரொம்ப வெளிச்சமா இருக்கும்போது இது பிரைட்டா தெரியாது. கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் சூப்பரா தெரியும்.
பண்டி அண்ணா எங்களோடது மல்டி கலரும் ஒட்டுங்கண்ணா. ராகுல், மல்டி கலர் ஒட்டுறதுக்கு முன்னாடி என்னோட ப்ளூ கலரை தான் ஒட்டணும். பண்டி இங்க பாத்துக்கோ, ப்ளூ கலரும் ஒர்க் ஆகுது பண்டி. சரி சரி மேல எடுத்து கொடு நான்சி, எல்லாத்தையும் ஒட்டிடலாம், லேட் ஆயிடுச்சு. என்கிட்ட கொடுங்க, நான் ஒட்டுறேன். மல்டி கலர் ஒட்டியாச்சு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, பிங்க், திரும்பவும் மல்டி கலர் ஒட்டியாச்சு. அவ்வளவுதான். நான்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பண்டி. எனக்கு இப்பவே இருட்டாயி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓ மை காட் கைஸ், நான் சொல்லவே இல்லை. பிடி சார் ஆக்சுவலி உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாரு. அதுக்கு வந்து நான் மறந்தே போயிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னது இது? பஸ் மேல எல்லாம் ஏதோ வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. சார், நாங்க எல்லாரும் வருஷம் டூர் போறதுக்கு முன்னாடி எங்க பஸ்ஸை டெக்கரேட் பண்ணுவோம்ல சார், அதனால தான் சார் பஸ்ஸை இந்த டைம் வித்தியாசமா எல்இடி லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நைட்ல பார்த்தா சூப்பரா எரியும் சார். இதுக்கு ஸ்விட்ச் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம் சார். என்னப்பா இது? எல்லாருமா சேர்ந்து இவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. பார்க்கறக்கு எல்இடி லைட்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்விட்சு, பேட்டரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ஆமா சார். சரி சரி, ஓகே. எல்லாரும் வரிசையில் ஆர்டரில் நில்லுங்க. இப்போ மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறாங்க. இன்னும் 10 மினிட்ஸில் நம்ம கிளம்பணும். புரியுதா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டூர் போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? பஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறதா பிடி சார் சொன்னார். வாவ், எல்இடி லைட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. சூட்கேஸ் எல்லாம் கூட லோட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இப்போ நல்லா கேட்டுக்கணும். ஓகே, இந்த பஸ்ஸில் 50 பேர் வரப்போகிறீங்க, அடுத்த பஸ்ஸில் 50 பேர் வரப்போகிறீங்க. எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும், யாரும் தனியாக பிரிஞ்சு போகக்கூடாது. இந்த பஸ்ஸில் யார் யார் வரப்போகிறீங்க நான் நேம்ஸ் இப்போ ரீட் அவுட் பண்ண போகிறேன். வைஷு. எஸ் மேம். ஐஷு. எஸ் மேம். பண்டி. மேம் இங்கதான் மேம் இருக்கேன். சிண்டு. எஸ் மேம். நான்சி. எஸ் மேம். ராகுல். எஸ் மேம். கார்த்திக். எஸ் மேம். ரோஸ். எஸ் மேம். லில்லி லோட்டஸ். எஸ் மேம். புஷ்பா. மேம். பப்ளி. எஸ் மேம். ரோஜா. பூஜா. எஸ் மேம். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள போய் ஏறலாம். ஐயா ஜாலி, நான் முன்னாடி போய் உட்காந்துக்க போறேன். நெக்ஸ்ட் சிண்டு போய் உட்காரு. அடுத்தது அப்படியே வரிசையா போங்கம்மா. நான்சி, ரோஸ். மேம், நாங்க பேக் சைட் போய்க்கிறோம் மேம். மேம், நான் என்னோட சிஸ்டர் லில்லி பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன் மேம். முன்னாடி போனா இந்த பண்டி கேங் ஓவரா பண்ணுவாங்க, அதனால நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். நான் யார் பக்கத்துல உட்கார்றதுனே தெரியல. ரோஜா, பூஜா, நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காருங்க. மேம், நான் முன்னாடி போய் சிண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் மேம். ராகுல், பஸ்ஸுக்குள்ள ஏறி எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. அடுத்தது நியூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க போய் இப்போ உட்காரலாம். நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு, யூனிஃபார்ம் போடாதனால நீங்க எல்லாரும் தனியா தெரிய மாட்டீங்க. நீங்க எல்லாரும் எப்பவுமே நம்ம கிளாஸ் குரூப்போட தான் இருக்கணும், எங்கேயும் பிரிஞ்சு போக கூடாது. புரியுதா? ஓகே மேம், நாங்க எப்பவுமே நம்ம கிளாஸோட தான் மேம் இருப்போம், தனியா எங்கேயும் போக மாட்டோம் மேம். என்ன மேம், பரவாயில்லையே, அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏறிட்டாங்க, லக்கேஜஸ் எல்லாம் கூட ஏத்திட்டாங்க போல இருக்கு. கிளம்பலாமா மேம்? இல்லை மேம், நம்ம 2 பேரையும் பிரின்சிபல் மேம் இந்த பஸ்ஸில் போக சொன்னாங்க. அப்புறம் ரவி சாரையும் கீதா மேமையும் பின்னாடி வர பஸ்ஸில் வர சொன்னாங்க மேம். நம்ம இப்போ கிளம்புனா தான் டைம் கரெக்டாக இருக்கும் மேம். கீதா மேம், நம்ம ஹோட்டலோட லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன், டிரைவருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம், எங்கள் பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துருங்க. ஏய் பண்டி, லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பிரைட்டா தெரியுது பண்டி. ஆமா நான்சி, மேம் கிட்ட கேட்டு கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாமா மேம்? நாங்க கீழே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாமா மேம்? நோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு மேலே யாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கக்கூடாது. பஸ் இன்னும் 2 மினிட்ஸில் கிளம்ப போகுது. ஹை பண்டி அண்ணா, நம்ம 2 பேரும் டூர் முடியிற வரைக்கும் இங்கேயே இப்படியே ஜன்னல் பக்கத்திலேயே நின்னுக்கலாம்ண்ணா. டே சிண்டு, நீ பாட்டுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டே கீழே விழுந்துடாதடா, அப்புறம் மிஸ் என்னதான் திட்டுவாங்க. இதை பார்த்தீங்களா, நான் கை விட்டுட்டு நின்றுட்டே வந்துட்டு இருக்கேன். மேம், இந்த கார்த்திக் சீட்ல உட்காராம நின்னுட்டே வந்துட்டு இருக்கா மேம்.